நாட்டிலேயே முதன்முறையாக கடன் தள்ளுபடி திட்டம் இணையதளத்தில் தமிழக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் அரணாக அரசு திகழ்வதாகவும் சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. சிறு குறு நடுத்தர விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட கடன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் பணக்காரர்களின் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கு இல்லை என்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக கடன் தள்ளுபடி திட்டத்தை இணையதளத்தில் தமிழக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செஞ்சது அம்மாவுடைய அரசு அல்ல. சிறு குறு விவசாயிகள் 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் வாரத்துக்கு உழுகிறவங்க 5 ஏக்கர் இருக்கிறவங்களுக்குரிய விவசாயிகளுடைய கடன் தான் அம்மாவுடைய அரசு தள்ளுபடி செய்திருக்கு. பெரிய பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பல பேர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் பெரிய பணக்காரர்களுக்கு தள்ளுபடி செய்ய வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே கடன் தள்ளுபடி திட்டத்தை முதன்முதலாக இணையதளத்தில் வெளியிட்டு யார் யார் பயனடைந்திருக்கிறார்கள் அவர் பயனடைந்தவருடைய பயனாளியுடைய பட்டியலை அவரவர் கைபேசியிலேயே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். தமிழகத்தில் உயிரிழந்த 82 விவசாயிகளின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி வழங்கி விவசாயிகளின் அரணாக தமிழக அரசு விளங்குவதாக வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு ஆர் துரைக்கண்ணு தெரிவித்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே 17 பேருக்கு நிவாரணம் 3 லட்சம் ரூபாய் வழங்கி மறுபடி மீண்டும் 65 விவசாயிகளுக்கு நிவாரணம் 3 லட்சம் வழங்கி மொத்தம் 82 விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கி அவர்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றியவர் இதயம் புரட்சித் தலைவியுடைய அம்மா அரசு என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால் என்றைக்குமே விவசாயிகளுடைய அரணாக காவல் தெய்வமாக இருக்கின்ற ஒரே அரசு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வறட்சியால் பாதிக்கப்பட்ட 32 லட்சம் விவசாயிகளுக்கு 2247 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். குடிநீர் பற்றாக்குறையை போக்க மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஏற்கனவே இந்த வறட்சிக்காக 2247 கோடி ரூபாயை மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு 32 லட்சம் விவசாயிகளுடைய வாழ்விலே ஒளியேற்றுவதற்காக வறட்சி நிவாரணமாக புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு வழங்கியிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் குடிநீர் பற்றாக்குறைக்காகவும் நம்முடைய மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து புரட்சித் தலைவி இதயம் அம்மாவுடைய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதோடு மத்திய அரசிலே 22,573 கோடி ரூபாய் மறுசீரமைப்பு வர்தா புயலுக்காகவும் 39,565 கோடி ரூபாய் தேசிய பேரிடர் நிவாரணத்திலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஓராண்டில் 1000 மதுபான கடைகள் அகற்றப்பட்டுள்ளதாக மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு பி. தங்கமணி தெரிவித்தார். கோவில்கள், ஆலயங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 375 மதுபான கடைகள் அகற்றப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தார்கள். படிப்படியாக டாஸ்மாக் கடை மூடப்படும்னு. ஓராண்டு காலத்திற்குள்ளேயே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு 1000 கடைகளை மூடி இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் சொல்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு உறுப்பினர் பேசுகின்ற போது கோயில்களுக்கும் பள்ளிகளுக்கு அருகாமையிலும் மசூதிக்கு அருகாமையில் இருக்கின்ற கடையெல்லாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி அடையாளம் காணப்பட்டு இப்பொழுது எடுக்கப்பட்ட கடையில் 375 கடைகள் அதுபோன்று எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று ஏதாவது மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்வார் என்று சொன்னால் மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சுப்ரீம் கோர்ட்டிலே சொன்னதை பற்றி இங்கே சொன்னீர்கள். சுப்ரீம் கோர்ட் பொறுத்தவரைக்கும் இந்தியா முழுவதும் ஒரே சட்டம்தான். பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில் உங்களுடைய நிலைமை என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்.